ஹாய், நேத்து ஈவினிங் காய் வாங்கலான்ட்டு போனப்ப இந்த பூசணிக்காய் இருந்ததை பார்த்தேன். உடனே வாங்கிட்டேன். கொஞ்சம் பாஸ்தா செய்யலாம், கொஞ்சம் எரிசேரி பண்ணலான்ட்டு தான். காலையில பொங்கல் செய்யலான்ட்டு கொஞ்சம் குதிரைவாளி ஊற வச்சிருந்தேன். இன்னைக்கு மார்னிங்கே லஞ்ச் வேணும் அப்படின்ட்டு சட்டை சொல்லியிருந்தாங்க. அதனால கடகடன்னு வேலைகள் இறங்கிட்டேன். இந்த பூசணிக்காய் எடுத்து வெட்டுறேன். ஐயோ, அதுக்கே தனியா சாப்பிடணும் போல இருக்கு. பாறாங்கல்லாட்டம் இருக்கு. ஒரு வழியா பாதியா வெட்டிட்டு தோலை எடுக்கிறேன். அது வேற ஒரு படுபடுத்திருச்சு. ஒரு வழியா எடுத்து கட் பண்ணிட்டு அது வெந்ததும் வேக வச்ச கடலையை சேர்த்துட்டு தேங்காய் ஆசையா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சா அது கெட்டு போய் கிடக்கு. சரிதான், ரைட்ரான்ட்டு அடுத்ததை உடைச்சா அது காஞ்சு போய் கிடக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ட்டு அதை துருவி வறுத்து வேலை பார்க்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிட்டு. இதுல குக்கு வித்து கோமாளியில சொல்ற மாதிரி சேட்டம் வேற 15 நிமிஷம் தான் இனிமே இருக்கு அப்படின்னு சொல்லவே ஆளை பிடிச்சி முட்டை தோல் எடுக்கிறதுக்காக விட்டுட்டேன். ஒரு வழியா பொங்கலை வந்து ரெடி பண்ணா அது பொடியரிசி கஞ்சி மாதிரி இருக்கு. ஏன்டா முடியல அப்படின்ட்டு எரிசேரி ஒரு வழியா ரெடி பண்ணி லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அப்ப இன்னொரு வீடியோல இருந்து மீட் பண்ணட்டா. குக் வித் கோமாளியில உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லுங்க.